தரும் எமக்கு சுபவேளை தாழ் போற்றி நின்றோம் அம்மா. எங்கள் அன்பான தாய் நீ அம்மா. அன்பாயம் தரும் வேளை அன்பாயி நின்றாயம்மா. எமக்கு ஆதாரம் நீயே அம்மா. எமக்கு ஆதாரம் நீயே அம்மா. தாயே உன் ஜெபமாலை தரும் எமக்கு சுபவேளை தாழ் போற்றி நின்றோம் அம்மா. எங்கள் அன்பான தாய் நீ அம்மா. தாயே உன் ஜெபமாலை தரும் எமக்கு சுபவேளை தாழ் போற்றி நின்றோம் அம்மா. எங்கள் அன்பான தாய் நீ அம்மா. அன்பான தாய் நீ துக்கம் நிறை மறையுண்மைகள். நோ கிரவுன் வித்தவுட் கிராஸ். சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் இல்லை. இன்று பலருக்கு சிலுவை என்றாலே அலர்ஜி. வீட்டின் முகப்பில் வைக்க பயம். சிலுவை தனி மனிதனின் நம்பிக்கை. சிலுவை குடும்பத்தின் குலவிளக்கு. சிலுவை அன்பியத்தின் அச்சாணி. சிலுவை சமுதாயத்தின் மீட்பின் சின்னம். இயேசு வாழப் பிறந்தவர் அல்ல, நமக்காக சாகப் பிறந்தவர். இந்த துக்கம் நிறை மறையுண்மைகளில் சிலுவையின் மாண்பை, மதிப்பை, மாட்சிமையை, வல்லமையை நமது குடும்ப வாழ்வோடு இணைத்து அன்னையின் அரவணைப்பில் அன்போடு ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன். இறைமகனாம் இயேசுவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை அறிக்கையிட்டு அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விசுவாச அறிக்கை. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பமாய் உற்பவித்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து சீவரையும் மரித்தவரையும் நடத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதர்களுடைய சமூக உறவை விசுவசிக்கிறேன். பாவ பொறுத்தலை விசுவசிக்கிறேன். சரிகிற உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன். ஆமேன். மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருக்கிற இயேசு கற்பித்த ஜெபத்தை நாம் இப்பொழுது சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். பரமதந்தையாம் இறைவனுக்கு மகளாயிருக்கின்ற புனித இறை அன்னையே, எங்களிடம் விசுவாசம் பலனளிக்கும்படியாக திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். திருமகனாம் இறைவனுக்கு தாயாயிருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் நம்பிக்கை வளரும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தூய ஆவியாராகிய இறைவனுக்கு மிகவும் ஏற்புடையவராயிருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் அன்பு வளரும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கெத்சமனே தோட்டத்தில் தம் சீடருடன் சென்ற இயேசு தனிமையில் தன் தந்தையிடம் இரத்த வியர்வை வியர்த்தே ஜெபிக்கின்றார். தந்தையே, என் தந்தையே, கூடுமானால் இத்துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும், இல்லையும் விருப்பப்படி ஆகட்டும் என்றார். முதலாவது துக்கம் நிறை மறையுண்மை. இயேசு கெத்சமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்தது. முழந்தாளிட்டு ஜெபிக்க நேரம் ஒதுக்குகிற மனிதருக்கு தன் வாழ்வின் எவ்வித மேடு பள்ளங்களையும் தாண்டி நடக்க முடியுமா? இங்கு முழந்தாளிட்டு இரத்த வியர்வையோடு ஜெபிக்கும் நம் இயேசு நம் முன்னே. மனிதருக்கு துன்பம் என்றாலே சற்று தூரம் நிற்கவே விருப்பம். இயேசுவும் மனிதர்தானே. தந்தையே, இத்துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும் என்று விரும்புகிறார். ஆனாலும் தன் தந்தையின் விருப்பத்தை தன் விருப்பமாக்கி உம் விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று தனது தாயிடமிருந்து கற்றுக்கொண்ட விசுவாசத்தையே வெளிப்படுத்துகிறார். இயேசு தனது பாடுகளின் பயணத்தை துவங்கும் முன் முழந்தாளிட்டு ஜெபித்து தந்தையின் வல்லமை பெறுகிறார். நாமும் நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளின் துவக்கத்திலும், நம் குடும்பத்தின் ஒவ்வொரு நிகழ்வின் துவக்கத்திலும், பணியின் துவக்கத்திலும் குடும்பமாக முழந்தாளிட்டு ஜெபித்து துவங்க வரம் கேட்டு அன்னையின் அரவணைப்பில் அன்போடு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஏழு அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே.
அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய
அச்சிஷ்டமரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கல்தூணில் கட்டி இயேசுவை கசையானடித்தே வதைக்கின்றார். பொழுதி பொங்க குற்றுயிராய் இயேசுவும் அங்கே துடிக்கின்றார். அன்னையின் இதயத்தை வாழ்க்கைத்திட நொந்தே அழுகிறாள். அன்பு மகனின் நிலை கண்டே அன்னை கண்ணீர் வடிக்கின்றார். இரண்டாம் துக்கம் நிறை மறையுண்மை. இயேசு கற்றூணில் கட்டுண்டு அடிக்கப்படுதல். கனிகள் இல்லா மரத்தில் கற்கள் எரியப்படுவதில்லை. இதோ உலகிற்கு கனி கொடுக்கும் நம் நண்பர் இயேசுவின் மீது சாட்டையடிகள். கண்ணாடியை 1000 துகள்களாக உடைத்தெறிந்தாலும் உடைக்கப்பட்ட ஒவ்வொரு துகளும் முகம் காட்டும் தன் இயல்புத்தன்மையை இழக்காது. நம் இயேசு தன் இயல்புத்தன்மையாம் அன்பு, பரிவான குணம், இரக்கம், மன்னிக்கும் மாண்பு இவற்றை சிறிதும் இழக்காமல் நமக்காக கல்தூணில் கட்டப்பட்டு சாட்டையடிகளை பெற்று துவண்டு கிடக்கிறார் நம் முன்பே. கிறிஸ்தவர்களுக்கு என்று தனிப்பட்ட இயல்புத்தன்மை உண்டு. புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். புதிய மனித இயல்பை
கிறிஸ்தவர்கள் அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்படுகிறது. பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். இதுபோன்ற கிறிஸ்தவர்களுக்கு உரிய இயல்புத்தன்மைகளோடு நம் குடும்பத்தினர் வாழ வரம் கேட்டு அன்னையின் அரவணைப்பில் அன்போடு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த
நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். தலையில் முள்முடி சூட்டியே தடியானழுத்தி வதைக்கின்றார். சிதைந்து போன இயேசுவுக்கு சிகப்பு போர்வை போர்த்துகின்றார். கையிலே செங்கோலையும்
கன்னத்தில் அறைந்து காரில் உமிழ்ந்து கருணை தெய்வத்தை சிதைக்கின்றார். மூன்றாம் துக்கம் நிறை மறையுண்மை. இயேசுவுக்கு முள்முடி சூட்டப்பட்டது. நீரினால் நிரப்பப்பட்ட பானையில் சிறிய ஓட்டை விழுந்தாலும் பானையே காலியாகிவிடும். அவ்வாறே சந்தோஷமான குடும்பத்திலே கோபம் என்னும் சிறிய குணம் குடும்பத்தையே நரகமாக்கிவிடும். தன்னை கொடுமைப்படுத்தும் மனிதரிடம் சிறிதளவும் கோபம் கொள்ளாமல் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு நமக்காக முள்முடியை தாங்கி நிற்கின்றார் இயேசு. நமது தாய் நாடாம் இந்தியாவில் அருட்தந்தையர்கள் கொல்லப்படுதல், அருட்சகோதரிகள் மீது பாலியல் வன்முறை, விவிலியம் எரிக்கப்படுதல், தேவாலயங்கள் இடிக்கப்படுதல், புனித பொருட்கள் இழிவுபடுத்தப்படுதல், கல்வி காவிமயமாதல், கிறிஸ்தவர்களை அந்நியர்களாக சித்தரித்தல், மதமாற்றம் என்ற பயம் காட்டுதல் அதிகரித்து வருகின்றன. இச்சூழலில் கிறிஸ்தவர்கள் என்பதனால் மறுக்கப்படும் உரிமைகள், மறைக்கப்படும் சலுகைகள், எழுந்து வரும் எதிர்ப்புகளைக் கண்டு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படையாக ஏற்க மனமில்லாமல் பலர் நம் மத்தியிலே, அப்படியே ஏற்றாலும் எதையாவது எதிர்பார்த்தே வாழும் சிலர் நம் குடும்பங்களிலே. இவர்கள் மத்தியில் ஏதோ ஒரு மனிதன், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவுக்காக தான் பட்ட துன்பங்களையெல்லாம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே பட்டியலிடுகிறார் புனித பவுல். வாசித்துப் பாருங்கள். ஆம், நமது குடும்பத்திலே இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வருகின்ற முள்முடிகளை எல்லாம் தாங்கி வாழ வரம் கேட்டு அன்னையின் அரவணைப்பிலே அன்போடு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
அச்சிஷ்டமரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும்
விசிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். பாரசிலுவையை சுமந்து பரமன் கல்வாரி பயணத்தை தொடங்கினார். பாரம் தாங்க முடியாமல் இயேசு மும்முறை கீழே விழுகிறார். இயேசுவின் முகம் துடைத்திட துணிந்து வெரோனிக்காள் செல்கின்றார். துடைத்த துணியில் இயேசுவும் தன் முகத்தை அன்புடன் பதிக்கின்றார். நான்காம் துக்கம் நிறை மறையுண்மை. இயேசு சிலுவை சுமந்தது. சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் இல்லை. மனிதரின் தனி வாழ்வில், குடும்ப வாழ்வில், அன்பிய வாழ்வில், சமுதாய வாழ்வில் சிலுவைகளை சுமக்க தயங்குகிறோமா? பீத்தாவோன் காது கேளாத மனிதர், ஆனால் உலகமே கேட்டு மகிழும் அருமையான இசையை அமைத்தார். மிலிட்டன் பார்வையற்ற மனிதர், ஆனால் இயற்கையை பற்றி பார்போற்றும் கவிதை எழுதினார். பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் கால் இழந்து சக்கர நாற்காலியில் பயணம் செய்பவர், ஆனால் மாபெரும் தலைவராக மாறினார். நிக் 25 வயதுடைய ஒரு இளைஞர், 2 கரங்கள் மட்டுமல்ல 2 கால்களுமே இல்லாத மனிதர், ஆனால் தனது பணிகளை தானே செய்துவிட்டு ஒவ்வொரு நாளும் தன்னை அன்பு செய்யும் இயேசு கிறிஸ்துவை பற்றி உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்து வருகிறார். அன்புள்ளங்களே, ஒவ்வொரு மனிதருக்கும் சிலுவைகள் உண்டு. சுகமான சுமைகளாக சுமந்தால் வெற்றி உண்டு. 1 கொரிந்தியர் 10:13 அழகாக வாசிக்கின்றோம். உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்க விடமாட்டார். சோதனை வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபடவும் வழி செய்வார். ஆம், முடியும். சிலுவைகளை சுமக்க முடியும். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. நமது குடும்பங்களின் சிலுவைகளை சுமக்க வரம் கேட்டு அன்னையின் அரவணைப்பில் அன்போடு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும்
கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மரத்தில் கள்வர் நடுவில் மூன்று ஆணிகள் துளைக்க தொங்குகிறார். கசந்த காடியில் துணியில் தோய்த்து குடிக்க சொல்லி கொடுக்கிறார். தந்தையே, என் தந்தையே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று கூறி இயேசுவும் தன்னாவியை கையளிக்கின்றார். ஐந்தாம் துக்கம் நிறை மறையுண்மை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். சிலுவை அன்பின் சின்னம். அன்புள்ளங்களே, சிலுவை அன்பின் சின்னம் என்பதை 8 கருத்துக்கள் வழியாக நாம் இப்பொழுது தியானிப்போம். இயேசு சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டார். அந்த ஆணிகளின் அளவு 17 சென்டிமீட்டர் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். எவ்வளவு உடல் வலி இருந்திருக்கும்! ஆம், அன்பு உடல் வலியை தாங்கும். இயேசு சிலுவையில் நிறுத்தப்படவில்லை,
மாறாக தொங்கவிடப்பட்டார். அதாவது நீங்களும் நானும் ஆலயத்தில் பார்ப்பது போல இயேசு செடைல் எனப்படும் சிறிய கட்டையின் மேல் நிறுத்தப்படவில்லை, மாறாக 2 ஆணிகளுக்கிடையே தொங்கவிடப்பட்டார். எவ்வளவு மூச்சு திணறல் இருந்திருக்கும்! ஆம், அன்பு மூச்சு திணறலை தாங்கும். சிலுவையிலே நாம் பார்க்கும் இயேசு சிறிய துணியோடு அறையப்பட்டுள்ளார். ஆனால் விவிலிய அறிஞர்களின்படி இயேசு நிர்வாணமாக சிலுவையில் அறையப்பட்டுள்ளார். எவ்வளவு பெரிய அவமானம்! ஆம், அன்பு அவமானத்தை தாங்கும். INRI இயேசுஸ் நசரேனுஸ் ரெக்ஸ் இதயோரும். இதோ யூதர்களின் அரசன் என்று அவ்வழி செல்பவர்களெல்லாம் இயேசுவை பார்த்து கேலி கிண்டல் செய்ய பயன்படுத்தப்பட்ட வார்த்தைதான் INRI. ஆம், அன்பு கேலி கிண்டலை பொறுத்துக் கொள்ளும். இயேசு 2 கள்வர்கள் நடுவிலே சிலுவையில் அறையப்பட்டார். அதாவது கள்வர்களின் நடுவில் அறையப்பட்டதால் அவரும் ஒரு கள்வராகத்தான் கருதப்பட்டார். இயேசு கள்வரா? ஆம், அன்பு தன்மேல் இல்லாதது பொல்லாதது சொல்லப்படும் பொழுதும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவை பார்த்து, இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வா, உன்னை நாங்கள் மெசியா என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்று எல்லாரும் சொன்ன பொழுது இயேசு நிச்சயம் சிலுவையில் இருந்து இறங்கி வந்திருக்க முடியும். தன்னால் முடிந்ததையும் நமக்காக, உலக மீட்புக்காக இழக்கின்றார். அதுதான் இறுதி சோதனை. ஆம், அன்பு தன்னால் முடிந்ததையும் தியாகம் செய்யும். இயேசு தன்னை கொன்றவர்களை இறுதியிலே தன் தந்தையிடம், தந்தையே இவர்களை மன்னியும் என்று மன்னிக்கின்றார், மன்னிக்க வேண்டுகிறார். ஆம், அன்பு மன்னிக்கும். இறுதியாக தன் உயிரையே தருகிறார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை. அன்பு உயிரையே கொடுக்கும். இதுதான் சிலுவை. இதுதான் சிலுவையின் மாண்பு. இதுதான் சிலுவையின் மாட்சிமை. இதுதான் சிலுவையின் மகிமை. இதுதான் சிலுவையின் வல்லமை. சிலுவை அன்பின் சின்னம். நமது குடும்பங்களில் சிலுவையின் மாண்பை, மதிப்பை, மாட்சிமையை, வல்லமையை உணர்ந்தவர்களாக அன்பின் சின்னத்தை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் தாங்கி வாழ வரம் கேட்டு அன்னையின் அரவணைப்பிலே அன்போடு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அதிதூதரான புனித மிக்கேலி, தேவதூதரான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே மற்றும் புனிதர்களே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் தோத்திரங்களோடு ஒன்றாய் கூட்டி தேவ அன்னையுடைய பாதத்திலே பாத காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். தரும் எமக்கு சுபவேளை தாழ் போற்றி நின்றோம் அம்மா. எங்கள் அன்பான தாய் நீ அம்மா.
எமக்கு சுபவேளை வாழ் போற்றி நின்றோம் அம்மா. எங்கள் அன்பான தாய் நீயம்மா. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாகி நின்றாயம்மா. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாகி நின்றாயம்மா. என்றும் தூயவள் நீயே அம்மா. என்றும் தூயவள் நீயே அம்மா. தாயே உன் ஜெபமாலை தரும் எமக்கு சுபவேளை வாழ் போற்றி நின்றோம் அம்மா. எங்கள் அன்பான தாய் நீயம்மா. அருளாகி பொருளாகி நிறைவாகி நிலவாகி நீ எம்மை காப்பாயம்மா. அருளாகி பொருளாகி நிறைவாகி நிலவாகி நீ எம்மை காப்பாயம்மா. எம் நினைவெல்லாம் நீயே அம்மா. என் நினைவெல்லாம் நீயே அம்மா. தாயே உன் ஜெபமாலை தரும் எமக்கு சுபவேளை வாழ் போற்றி நின்றோம் அம்மா. எங்கள் அன்பான தாய் நீயம்மா. வழிகாட்டி ஒளியேற்றி வலுவூட்டி சீடற்கு துணிவூட்டி நின்றாயம்மா. வழிகாட்டி ஒளியேற்றி வலுவூட்டி சீடர்க்கு துணிவூட்டி நின்றாயம்மா. துயர் துடைக்கின்ற தாய் நீயம்மா. துயர் துடைக்கின்ற தாய் நீயம்மா. தாயே உன் ஜெபமாலை தரும் எமக்கு சுபவேளை வாழ் போற்றி நின்றோம் அம்மா.
சுபவேளை தாய் போற்றி நின்றோம் அம்மா. எங்கள் அன்பான தாய் நீ